குட் மார்னிங். நான் வேலூர் கிளம்பியாச்சுங்க. டார்ஜிலிங்கை விட்டு பேக் பண்ணியாச்சு. டிசம்பர் 27 நம்ம ஊர்லேருந்து டார்ஜிலிங் வந்தோம். இன்றைக்கி ஜனவரி 2. நம்மளுக்கு ஃப்ளைட்டு நாளைக்கு ஜனவரி 3 ஃப்ளைட்டு. டார்ஜிலிங்லேருந்து நம்ம இன்றைக்கி கிளம்பியாச்சு. பிரகாசமாக இருக்குது பாருங்க. 6 நாள் நைட் தங்கியிருக்கோம். சூப்பராக பார்த்துக்கிடுச்சு இந்த டார்ஜிலிங் ஊர் நம்மளை. இந்த மக்களும் இங்கே உள்ள கடை, ஹோட்டல், லாட்ஜுக்காரங்க, டிரைவர் எல்லாருமே நம்மளை சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க. நம்ம இது 6 நைட் இந்த ரூமில் தங்கியிருக்கிற ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்ததோடு சரி. 7-8 தடவை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே தான் சாப்பிட்ருக்கோம். அதுபோக டீ, காஃபி எல்லாமே கொடுத்துருக்கோங்க. ஒரு பைசா இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கலை. 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்ததோடு சரி. 6 நைட் தங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட் நைட்டு தங்கிட்டு வேறு ரூம் போகலான்னு பார்த்தோம். வேறு ரூமில் போய் விசாரிச்சு பார்த்தோம். 12,000 15,000 சொன்னாங்க. ரொம்ப ஒரு நாள் 2 நாளைக்கு தான் இருக்குன்னாங்க. எல்லாம் நியூ இயர்னால ஃபுல் புக்கிங். அதனால் இந்த ரூம்லேயே கண்டினியூவாக தங்கிட்டோம். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. லாட்ஜ் பேர், லாட்ஜ் நேம் சொல்லு. டார்ஜிலிங் ஹோட்டல் கேபிட்டலோ. ஹோட்டல் கேபிட்டல் நம்ம தங்கியிருக்கிறோம். காஞ்சன்ஜங்கா வியூ. இல்லை, இது வந்து இவர் வந்து நம்ம ஜெய்ங்க நம்ம ரூம் பாய் சூப்பராக நம்மளை பார்த்துட்டாரு. நினைச்ச நேரம் நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. டீ, காஃபி, சாப்பாடு எல்லாமே. ஆமாம், நல்லா பார்த்துட்டாரு. வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா இவங்க வந்து ரூம் பாய், நம்ம ரூம் பாய் இவர். எல்லாருமே நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. பாக்டோக்ரா போகிறோங்கிறது ஏர்போர்ட் அங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு ஜனவரி 1ஆம் தேதி தான் அங்கேருந்து ரிட்டன் டிக்கெட் போட்டோம். 3ஆம் தேதி நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது. நம்ம 2ஆம் தேதி இங்கேருந்து கிளம்புறோம். ஏன் ஒரு நாள் முன்னாடி கிளம்புறோம்னா, பாக்டோக்ரா ஏர்போர்ட்லேருந்து டார்ஜிலிங் 68-70 கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல்லு கிழிச்சு தான். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்லேருந்து 60-65 கிலோமீட்டர் கிழிச்சில் தான் வர வேண்டியிருக்கு. பயங்கர டிராஃபிக் கூட, பயங்கரமாக டிராஃபிக் ஆகும். 10-20 கிலோமீட்டர் டிராஃபிக் ஆகும். ஃபுல் கிழிச்சினால மஞ்சள் எதுவும் வராது. இருந்தாலும் நம்ம ஒரு நாள் முன்னாடி கிளம்பி போகிறது நல்லது அப்படின்ட்டு நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் மினிட்ல தான் ஃப்ளைட்டை பிடிச்சோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதனால் ஒரு நாள் முன்னாடி போய் பாக்டோக்ராவில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்மளுக்கு 1 மணிக்கு ஃப்ளைட்டு, 11 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும். நம்ம அங்கே நைட் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம். அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். வாங்க. இந்த ரூம் நம்ம சூப்பராக பார்த்துட்டு, ஹோட்டல் பாரத். கிட்டத்தட்ட 6 நைட்டு இதில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ரூமில், இந்த பெட்டில். அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம பேக் டு டார்ஜிலிங் வந்தோம்னா இதே ரூம் ஹோட்டல் பாரத்தில் தங்கிட்டு 3rd ஃப்ளோரில் இருக்கிற, நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கோம், 11ஆம் நம்பர் ரூம்பு. கண்டிப்பாக இதே ரூமில் ஒரு வாட்டி ஸ்டே பண்ணோம். ரொம்ப சூப்பராக பார்த்துச்சு. ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு தொந்தரவு இல்லை. ரொம்ப சூப்பராக, ரொம்ப அமைதியாக 6 நாளும் சூப்பராக தங்கியிருக்கோம். ஒரு பிரச்சனை கூட இல்லை இது வரைக்கும். நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். ஆமாம், வேறு என்ன சொல்கிறது. காரில் ஏறிட்டு போகலாம். ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டி தான். போகலாமா? கண்டிப்பாக அடுத்த தடவை டார்ஜிலிங் வந்தால் இதே பாரத் ஹோட்டலில், இதே 3rd ஃப்ளோரில், இதே 11ஆம் நம்பர் ரூமில் ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணுறோம். பார்க்கலாம். ரொம்ப கால் பண்ணிட்டு கிளம்பலாம். இன்னொரு வாட்டி மால் ரோடை பார்த்துக்கிட்டோம். சூப்பராக இருக்குது. கிளம்பலாமா? இன்னொரு வாட்டி டார்ஜிலிங் வந்தால் இதே ரூம் நம்பர் 11 தங்குறோம். ஒரு வாட்டி போகலாமா? லக்கேஜ்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் கேபிட்டல். room manager by the name bolo Prakash Thami, and our hotel name is Hotel Capital. If you want to visit, phone number is 9832014599. சூப்பராக பார்த்துட்டாங்க. நமக்கு ரூம் நம்பர் 1 ரூம் நம்பர் 11 கொடுத்தாங்க.
ரொம்ப சூப்பராக பார்த்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங். ஓகே சரி ஓகே. ரூம் எல்லாம் பில்லு எல்லாம் பே பண்ணியாச்சு. கிளம்ப வேண்டி தான். விசிட்டிங் கார்டு கையில் வச்சுக்கிட்டோம். ஹோட்டல் கேபிட்டல் போகலாம். காரில் ஏறி நார்த்து போகலாம். 6 நைட்டு 7 பகலுக்கு பகலாக நம்ம சூப்பராக பார்த்துக்கிட்ட ஹோட்டல் கேபிட்டலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம். பாய் ஹோட்டல் கேபிட்டல் கிளம்பலாம். கார் வந்துச்சு, லக்கேஜ் ஏற்றியாச்சு, கிளம்ப போகிறோம். பாய். இதை நாங்கள் தங்கியிருந்தோம் 3ஆவது ஃப்ளோரில் தங்கியிருந்தோம். 6 நைட்டு 7 பகல். சூப்பர் ஹோட்டல். கிளம்பியாச்சு. அதே கார், அதே டிரைவர். டார்ஜிலிங் ஒரு பாய் பாய் சொல்லிட்டு குட் நைட் சூப்பராக கிளம்பலாம். நம்ம ரூம் வந்தாருக்கு பாருங்க, அதான் நம்ம ரூம்பு. டார்ஜிலிங் ஒரு பாய் சொல்லிட்டு பாய் கிளம்பலாம். இந்த சைடு இதுக்கு ஒரு பாய் சொல்லிடும் பாய். சரி கிளம்பலாம். பேக்டோக்ரா போயிட்டு அங்கே இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறேன். இந்த காரில் தான் அவங்க 6 நாள் ட்ராவல் பண்ணோம். சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதே சீட்டில் தான் 6 நாள் உட்காந்து ட்ராவல் பண்ணோம். அருமையான காரு. டிரைவர் சூப்பர் டிரைவரு. ஆமாம், ரொம்ப அருமையான டிரைவரு. ரொம்ப சூப்பராக நமக்கு சுற்றி பார்த்தாரு. ரொம்ப சேஃப்டியான ஆள். நந்து பையா. ஆமாம், நந்து. பேர் வந்து நந்து. நம்பர் போல மொபைல் நம்பர் 9733043397. இதுதான் அவருடைய நம்பரு. நம்பர் பார்த்துக்கோங்க. ஆமாம், இதுதான் அவருடைய நம்பரு. யாரும் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஆள். சரியா? இப்படிடா ரொம்ப சூப்பரான ஆள். சூப்பர் நந்து பாய். ஓகே பாய். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் மீட் யூ. சரியா? பையா யார் வந்தாலும் நந்து பாய் கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக சுற்றி காமிப்பார். ஆமாம், ரொம்ப சேஃப்டியான ஆள். டிரைவிங்கில் ரொம்ப கில்ஸ்னாலும் சரி ரொம்ப சூப்பராக சேஃபாக கொண்டு போய் நம்மளை எல்லாரும் சுற்றி காமிச்சார். ஓகே பாய் நந்து பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் யூ. ஓகே பாய். சரிங்க, ரூம் போட்டாச்சு. இதில் ஒரு ரூம் போட்டுக்கோ. நாளைக்கு காலையில் நமக்கு ஃப்ளைட்டு. அவ்வளோதான். காலையில் ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். நன்றி. ஒருத்தர் அப்படி சொல்லு. ஓகே பாய். பேக்டோக்ரா ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. ஆமாம், இது நம்ம பார்டரில் இருக்க ஏர்போர்ட். அதாவது நேபாள் பார்ட்ரு. அதாவது எல்லா நேபாள் திபெத்து பார்டர் இருக்கிறதுனால ரொம்ப செக்கிங் உண்டு. அதனால் 3-4 மணிக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். அதனால தான் உள்ள ஏர்போர்ட் வெளியே நம்மளால் வீடியோ கவர் பண்ண முடியலை. நேராக எல்லாம் செக்கின்லாம் முடித்து ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் செக்கிங் முடித்து நேராக கேட் வந்தாச்சு. கேட் நம்பர் 3. நமக்கு 3ல் வந்து நிற்கிறோம். 10 மணிக்கெலாம் ஏர்போர்ட் 10:30க்கெலாம் வந்துட்டோம். நமக்கு 12:30க்கு தான் போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக உள்ள விட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் நமக்கு கிளம்பும் போது ரொம்ப லேட்டாகி கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஒரு ஸ்பைஸ் செட்டு கிளம்புது பாருங்கள். 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. எல்லாம் சூப்பராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஏற்றுக்கு வந்துட்டோம். இந்த ட்ரிப்பு ஒரு பிரச்சனை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் முதல் பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக போய்ட்டு சூப்பராக நம்ம கிளம்பிட்டோம் ஊருக்கு. நல்லபடியாக அந்த பிரயாணம் முடிச்சு நம்ம சென்னையில் போய் பார்க்கலாம். ஏர்போர்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்துவிட்டோம். ஃப்ளைட் ஏற போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் போய்ட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே வந்தாச்சு. பஸ்ஸில் ஏறி இருக்கோம். ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம். சும்மா பிடிச்சி இந்த டூரு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார வேண்டியதான் பாக்கி. நம்ம ஃப்ளைட்டு அந்த அன்றைக்கி பாருங்கள், அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இண்டிகோ இன்னும் பஸ்ஸு கிளம்பலை. பக்கத்தில் போய் பஸ்ஸில் இருந்து ஃப்ளைட்டுக்கிட்ட கிளம்பியாச்சு. அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? அதுவாக தான். இந்த ஒன்று தான் இன்றைக்கி நிற்கிது. சீட் நம்பர் 24 நமக்கு உள்ளே இருக்கிறோமா வண்டியில்.
இதே ஃப்ளைட்டு நான் சொன்னேனே அதே ஃப்ளைட்டு தான். சீட் நம்பர் 24 காமிச்சிட்டு வண்டிக்குள்ள இருக்காருலாம். ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் வருது பாருங்கள். ஃபுல்லாக மிலிட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா பார்டரில் இருக்கிறதுனால நேபாள் பார்டர், திபெத் பார்டர் நிறையா இருக்கிறதுனால மிலிட்ரி கண்ட்ரோல் தான். ஃபுல் செக்கப்பில் தான் உள்ளே விடுதாங்க. கேமரா எடுக்கவே முடியல. உள்ளே வந்து லைட்டாக எடுக்க ஒரு ஹெலிகாப்டர் சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள். பின்வாசல் வழியாக உள்ளே போகணும். சூப்பராக வண்டிக்குள்ளே ஏறி வந்தோம். ஆமாம், டேக்கப் ஆகுறத பார்த்துட்டு லேண்டிங்கும் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் சென்னைக்கு. மணி 1:05 இங்கேருந்து கிளம்பி 2:30, 3:30, 3:35, 4 மணிக்கு கீழே இறங்கிடணும். டேக்கப் பார்க்கலாம். ஓகே, கிளம்பியாச்சு. ரன்வேக்கு போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக மிலிட்ரி கேம்பஸ், மிலிட்ரி ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்கள் வெளியே. குட்டி குட்டியாக மிலிட்ரி ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்கள். டேக்கப் ஆக போகுது. ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே காட்டப்படுது. சூப்பராக டேக்கப் ஆகிடுச்சு. இன்னும் 2.5 மணி நேரம் ஜேர்னி சென்னைக்கு. சென்னையில் லேண்டிங்கை பார்த்துட்டு வெளியே வரலாம். சூப்பராக கிளம்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். ரொட்டியும் கடலைகளையும் தின்னு நாக்கு செத்து போய் கிடக்கு. ஊரில் இறங்கினதும் சூப்பராக 8 கிலோ போய் ஒரு பிளேட்டு சாம்பார் இட்லியும் ஒரு பிளேட் நெய் ரோஸ்ட்டு. அவனுக்கு என்ன ஆகணும் உள்ள போய் ஒரு பிளேட்டு உளுந்தோட சூப்பராக சாப்பிட்டு வாய்ப்பு இறங்கினோடனே சூப்பராக ஒரு டிஃபன். காஃபி வந்துடுச்சு. கொஞ்சம் வாட்டர் கொடுத்துருக்காங்க. குடிப்போமா? ஒரு 1/2 மணி நேரத்தில் லேண்ட் ஆகிடலாம். சென்னை பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மொபைலில் தான் டிக்கெட் போட்டோம். நம்மளோட சொந்தமாக அப்படி போடும்போது ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஒரே ஒரு லாஸ்ட் லெட்ரு மட்டும் இல்லை, ஒரு எழுத்து மட்டும் வரல. உள்ளே என்ட்ரு ஆகையில் கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க. நீங்கள் தனியாக உங்கள் மொபைல்லையோ உங்கள் லேப்டாப்லேயோ டிக்கெட் போட்டிங்கன்னா போகக்கூடியவங்க ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து போடுங்க. பேர், வயசு எல்லாமே டேட் ஆஃப் பர்த் தான் கரெக்டாக கொடுத்துருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை செக் பண்ணி கொடுங்க. நாங்களும் செக் பண்ணி தான் போட்டோம். எப்படியோ மிஸ் ஆகி போச்சு. ஆனாலும் போக சொல்லிட்டாங்க. இது சென்னைன்னா பிரச்சனை இல்லை. வேறு ஏர்போர்ட்டுங்களில் கொஞ்சம் இருக்கும். அதனால் நல்லா கவனமாக செக் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க உங்கள் மொபைலில் போடும்போது. சரி, சென்னையில் போய் பார்க்கலாம் லேண்டிங். ஓகே, ஆல்ரெடி சென்னை வந்தாச்சு. சென்னை ஏர்போர்ட்டு மேலே தான் இருக்கிறோம். வட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறக்கிறோம். அப்படியே மேகத்தை கழிச்சுக்கிட்டு சென்னைக்குள்ளே நம்ம என்ட்ராவதும் நல்லா தெரியுது உங்களுக்கு. மேகத்துக்குள்ளே நுழைஞ்சி சுற்றி தெரியுது பாருங்கள். சிங்கார சென்னைக்குள்ளே நம்ம நுழைகிறோம். இன்னும் 5 நிமிஷத்தில் லேண்ட் ஆகிடலாம். மேகத்துக்கு கீழே வந்துட்டோம்.
சிங்கார சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். வாங்க அப்படியே வெளியே போகலாம். சூப்பராக லேண்ட் பண்ணியாச்சு. வெளியே போகலாம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். தேங்க்யூ. பாய் பாய். வந்தாச்சுங்க வெளியே. சூப்பராக வந்தாச்சு. வெல்கம் டு சென்னை. சென்னை சிங்கார சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பஸ்ஸில் ஏர் வெளியே போட்டு தான் பெல்ட் நம்பர் 3ல் நம்ம லக்கேஜ்லாம் வரும். பெல்ட் நம்பர் 3ல் இறங்கி நம்ம லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போகலாம். வந்தாச்சு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சும்மா சிக்குன்னு முழுங்குது பாருங்கள். அதாங்க நம்ம சென்னை. லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே போண்டி தான். சூப்பராக உடமை வேண்டுகை அந்த பக்கம் போகணுமா? அப்படி போகலாம். வந்துட்டோம். சென்னை வந்தாச்சு. அடுத்தாப்பில் லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பணும். நேற்று காலையில் டார்ஜிலிங்லேருந்து கிளம்பி பேக்டோக்ரா வந்தோம். பேக்டோக்ராவில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 7-8 மணிக்கு கிளம்பி ஒரு கார் பிடிச்சி ஏர்போர்ட் வந்தாச்சு. 3 மணி நேரம் அட்வான்ஸாகவே வந்துட்டோம் இந்த ட்ரிப்பு. ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் பட்ட கஷ்டங்கள் அதிகம். அதனால் 3 மணி நேரம் அட்வான்ஸாகவே பேக்டோக்ரா ஏர்போர்ட் வந்துட்டு செக்இன் பண்ணி சூப்பராக உள்ளே போய் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி போர்டிங் ஆகி வந்தாச்சு. சூப்பராக சென்னை வந்து லேண்ட் ஆகிட்டோம். இந்த ஜேர்னி, இந்த டூர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பெரிய பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு ஒரு பிரச்சனை இல்லை. நல்லபடியாக இறங்கிட்டோம். வெளியே போயிட்டுருக்கோம். நினைக்கலாம் அந்த உடனே நினைக்கிறேன். எங்கே நீ பாரு காத்திருக்க பாரு. ஓகே நம்ம சூட்கேஸாக நினைக்கிறேன். எனக்குள்ளே தான் இங்கே வந்துருச்சு எடுத்தேன். இன்னும் 2 வரணும். இது ஒன்று வருது. அவ்வளோதாங்க. சூப்பராக லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு. வெளியே கிளம்ப வேண்டி தான். சொல்கிறேன், இந்த வீடியோ சூப்பராக இந்த ஜேர்னி அமைச்சு நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வந்துட்டோம். வெளியே கிளம்ப வேண்டி தான். மீண்டும் இன்னொரு ஆன்மீக யாத்திரையிலையோ அல்லது ஒரு சூப்பர் டூர்லேயோ அல்லது வேறு ஏதாவது ட்ராவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேலு. நன்றி, வணக்கம், பாய். வணக்கம்.